தீண்டாமை சுவரை அகற்றக் கோரியும், தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆதிக்க சாதிகளை எதிர்த்து அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்ய கோரியும், அங்கே இருக்கின்ற அரசு நிலங்களை நிலமல்லாத தலித் மக்களுக்கு வழங்கிடக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகளோடு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த சந்திப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கே இருக்கின்ற கிராம மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த மனுவை கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற சந்தேகம் எங்களுக்கு தோணுது. அதனால் இந்த இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மக்களை கொண்டு போய் திரும்பவும் தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். உடனடியாக இந்த தீண்டாமை சுவரை இந்த அரசு எடுக்கவில்லை என்றால் தலித் மக்களான நாங்கள் எங்களுடைய சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், எங்களுக்கு இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை இருப்பது என்பதை நிரூபிப்பதற்காகவும் நாங்களே ஆயிரம் பேர் ஒன்று திரண்டு அந்த சுவரை இடித்து தள்ளுவோம். அதுக்காக எத்தனை விதமான வழக்குகள் எங்களுக்கு வந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த சுவர் என்பது எங்களுடைய சுயமரியாதைக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது. ஒரு அரசு வேண்டுமானால் எங்களுக்கு ஏற்படுகின்ற வன்கொடுமைக்கு எதிரான அவமானங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் விடுதலை உணர்வை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கெல்லாம் தலித் மக்கள் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அங்கே தங்களுக்கான உரிமைகளை அரசிடம் கேட்கும். ஆனால் கெஞ்சி போராடாது. தனக்கான அரச உரிமைகளை அதுவே பெற்றுக்கொள்வதற்கான போராட்ட வலிமை பெற்றது என்பதை இதன் வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.